டொமைன்ஸ். ஓகேங்களா, கூகுள் டொமைன்ஸ் அப்படின்ற பிளாட்ஃபார்ம்ல வாங்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ கோ டேடி விளம்பரத்துலாம் பார்த்துருப்பீங்க. ஸோ கோ டேடி டொமைன்ஸ். ஸோ அப்படியே இல்லை அப்படின்னா நேம் சீப். ஸோ நேம் சீப் டொமைன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. கோ டேடி, நேம் சீப், இந்த மாதிரி சில டொமைன்ஸ் எல்லாம் இருக்கு. ஓகேங்களா, கூகுள் டொமைன், நேம் சீப், கோ டேடி, இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஒரு சில இது மட்டும் நான் உங்களுக்கு சொன்னேன். ஸோ நீங்க இந்த மூணுல ஏதாவது உள்ள கூட வாங்கிக்கலாம். ஸோ நான் ஒரு எக்ஸாம் போறேன் பாருங்க. எல்லாருக்கும் தெரியுதா என்ன சொல்றேன்னு? புரியுதா? கிளியரா இல்லைன்னா உடனே சொல்லுங்க, நான் ரிப்பீட் பண்றேன். ஸோ வாய்ஸ் கிளியரா இல்லைனாலும் இல்லை உங்களுக்கு கான்செப்ட் கிளியரா புரியலைனாலும் சொல்லுங்க, நான் ரிப்பீட் பண்றேன். பூரணி உங்களுக்கு புரியுதா? இப்போ இங்கே பாருங்க, https://www.domains.google அப்படின்னு சொல்லி ஒரு டொமைன் வந்து வாங்கி வச்சிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட டொமைனுக்கான அஃபிஷியல் வெப்சைட் இங்கே இருக்கு. ஸோ கோடேடி கீழேயே இருக்கு பாருங்க, in.godaddy.comனு இருந்துச்சு. ஸோ இப்போ நம்ம கூகுள் இப்போ பார்த்தீங்கன்னா find your place online. ஓகேங்களா, choose from more than 300 domain endings. ஸோ டொமைன் எண்டிங்ஸ் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா நம்மளோட டாப் லெவல் டொமைன் தான். ஸோ சில வெப்சைட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ கூகுளுக்கு பார்த்தீங்கன்னா google.comனு இருக்கும். இதே வந்து அமேசானுக்கு பார்த்தீங்கன்னா amazon.in அப்படின்னு சொல்லி இருக்கும். ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி நேம்ஸ் தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்க, நான் இப்போ இங்கே என்ன அடிக்கிறேன் அப்படின்னா javascript.com அப்படின்னு சொல்லி நான் போடுறேன். ஸோ எனக்கு இந்த டொமைனை நான் வாங்கணும். ஓகேங்களா, javascript.com அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சைட் நேம் வந்து எனக்கு வேணும். ஸோ அதுக்காக நான் இதை வாங்கறதுக்காக சர்ச் பண்றேன். நாட் அவைலபிள் அப்படின்னு சொல்லி காட்டும், அதாவது அன்அவைலபிள் அப்படின்னு சொல்லி காட்டும். இல்லை யாரும் வாங்கலை அப்படின்னா அதுக்கான ரேட் வந்து நமக்கு காட்டும். கிளியரா? ஸோ இப்போ பாருங்க, javascript.com இஸ் ஆல்ரெடி ரெஜிஸ்டர்ட். ஏற்கனவே வேறவங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. பட் வேற எண்டிங்ஸும் இருக்கு. ஸோ .net இல்லை, .org இல்லை, .in இல்லை, .dev இல்லை, .org இருக்கு. ஸோ பட் .org நீங்க வாங்கணும் அப்படின்னா 68,000 ரூபாய் நீங்க கட்டணும். அது போக 2,320 ரூபா பெர் இயருக்கு நீங்க கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு கேக்குது. ஸோ இது .org தான். ஸோ ரேரா, ஸோ இந்த மாதிரி ரொம்ப ஃபேமஸான நேம்ஸ்க்கு எண்டிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வாங்கி வச்சிருப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா அதுக்கு இந்த மாதிரி ரேட் வந்து அதிகமாக போட்டுச்சிருப்பாங்க. எப்போ வேற ஒருத்தர் வாங்கி அதை கான்ட்ராக்ட் மாதிரி அதிக ரேட்டுக்கு கொடுப்பாங்க. ஓகேங்களா, ஸோ இதுவும் ஒரு பிஸ்னஸ் தான். இந்த மாதிரி நீங்க பண்ணலாம். இப்போ எப்படின்னா உங்க சிட்டிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சில ஷாப்லாம் உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா, அவங்க யாராவது டொமைன் வந்து வாங்குற ஐடியால இருக்காங்க அப்படின்னா அவங்க என்ன டொமைன் வாங்குவாங்க, இல்லை புதுசா உங்களுக்கு பக்கத்துலயே ஒரு பெரிய கடை வருதுன்னா அந்த கடையோட பேரை நீங்க பார்த்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து திருச்சி கஃபே அப்படின்றத நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா திருச்சி கஃபே அப்படிங்கிறது ஒரு கடை பேர் இருக்கு. ஸோ புதுசா போடுறாங்க. திருச்சி கஃபே ஏற்கனவே இருக்கு. ஸோ திருச்சி கஃபே அப்படின்னு புதுசா ஒன்று போடுறாங்க அப்படின்னா அந்த கடை பேர்ல டொமைன் வந்து ரெஜிஸ்டர் ஆகாம இருக்கான்னு நீங்க சர்ச் பண்ணணும். சர்ச் பண்ணிட்டு டொமைன் வந்து ரெஜிஸ்டர் ஆகாம இருந்துச்சு அப்படின்னா இப்போ .com, .net, .org இந்த மாதிரி எல்லாத்துலயும் வாங்கிடணும். நீங்க ஒன்றுல மட்டும் வாங்கக்கூடாது. .net, .org, .in இந்த மாதிரி எல்லாத்துலயும் நீங்க வாங்கிக்கணும். ஓகேங்களா, ஸோ இது பாத்தீங்கன்னா நார்மல் ரேட் வந்து ஒரு டொமைனுக்கு கூகுள் டொமைன்ஸ்ல 860 தான். ஓகேங்களா, பெர் இயர்க்கு 860 தான் கட்டுற மாதிரி கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி இங்க .com, .in, .info எல்லா நேம்லயும் இருக்கக்கூடிய அந்த திருச்சி கஃபே .in, திருச்சி கஃபே .co, .in, திருச்சி கஃபே .dev அந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நீங்க பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கணும். வச்சுட்டீங்க அப்படின்னா இப்ப என்ன ஆகும், நீங்க 860 ஒரு 10,000 வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க வச்சுக்கோங்க. ஒரு 10,000 இன்வெஸ்ட் பண்ணி இந்த மாதிரி டொமைன் நேம்ஸ் எல்லாத்தையும் நீங்க வாங்கி வச்சுட்டீங்க. ஓகேங்களா, வாங்கினதுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தா திருச்சி கஃபே வந்து அவங்க ட்ரை பண்றாங்க. அவங்களுக்கு ஒரு வெப்சைட் போடணும், டொமைன் நேம் வந்து வேணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்றாங்க. அவங்க
ஸோ இப்போ சர்ச் பண்றப்ப என்ன ஆகும், ஆல்ரெடி ரெஜிஸ்டர்ட் அப்படின்ற மாதிரி இங்க காட்டும். ஓகேங்களா? ஸோ அவங்களே வந்து நம்மளை கான்டாக்ட் பண்றதுக்கான டீட்டெயில்ஸ் தான் கொடுப்பாங்க. ஃபைண்ட் அவுட் ஹூ ஓன்ஸ் திஸ் டொமைன் அப்படின்ற நேம்ல பாத்தீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் டொமைன் இப்ப யார்கிட்ட இருக்கு அப்படின்ற டீட்டெயில் காட்டும். அப்ப நம்மளோட டீட்டெயில் கேட்கும். ஸோ அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு திருச்சி கஃபே அப்படின்றது பிராண்டு. ஸோ அந்த நேம்ல அவங்களுக்கு கண்டிப்பா டொமைன் வச்சு ஆகணும். அப்பதான் வெப்சைட் வந்து நல்லா போகும். அப்படிங்கறதுனால உங்ககிட்ட நீங்க எவ்வளவு ஆஃபர் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ இப்போ நீங்க 10,000 இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா எனக்கு ஒரு 50,000 கொடுங்க, நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஸோ அந்த கஸ்டமரோட டிமாண்ட் பொறுத்து நீங்க எவ்வளவு வேணாலும் உங்க இன்வெஸ்ட்ல இருந்து உங்க விருப்பப்படி லாபம், ஸோ ப்ராஃபிட் எவ்வளவோ நீங்க வச்சு அதை சேல் பண்ணிக்கலாம். புரியுதா? இவ்வளவு நேரம் என்ன பேசிட்டு இருக்கேன்னு புரியுதா? புரியுதுண்ணா. புரியுதுண்ணா. டவுட் இருந்தா கேளுங்க. ஸோ இதுதான் டொமைன் நேம். ஸோ டொமைன் நேம் இந்த மாதிரி நீங்க வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்க முன்னாடி ஹெச்டிடிபின்ற எண்டிங் தான் வரும், ஹெச்டிடிபிஎஸ் இருக்காது. ஸோ அதுக்கு தனியா நீங்க எஸ்எஸ்ஹெச் சர்டிபிகேட் அப்படின்னு சொல்லி நீங்க ஹோஸ்ட் பண்ணும் போதே உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ற மாதிரி கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்கான டீல்ஸ் எல்லாம் கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் எதுவும் ப்ராப்ளம் கிடையாது. இப்போ இங்க பாருங்க, javascript.co.in அப்படின்னா கார்பரேஷன் இன் இந்தியா. ஓகேங்களா? இந்தியாவில் இருக்கக்கூடிய கார்பரேஷன் அப்படின்ற மாதிரி மீனிங். ஸோ ஸ்டோர் அப்படின்னா ஸ்டோரை மீன் பண்றது, காம்னா கம்பெனி, டாட் இன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய கம்பெனி, டாட் யூஎஸ்ன்னு வந்துச்சுன்னா அது யூஎஸ்ல இருக்கக்கூடிய கம்பெனி அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ற மாதிரி. ஓகேங்களா? இன்ஃபோனா ஸோ இது வந்து ஒரு இன்ஃபர்மேஷனுக்கான, ஸோ இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய கொடுக்கக்கூடிய ஒரு வெப்சைட் அப்படின்ற மாதிரி அர்த்தம். வேற எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா டெவ் அப்படின்னா டெவலப்பர். ஸோ நீங்க வந்து உங்களுக்கு தனியா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கலை இருக்காரு அப்படின்னா கலைக்கு ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணணும், அவர் ஒரு டெவலப்பர் அப்படின்னா கலை.dev அப்படின்னு சொல்லி அவர் வெப்சைட் வாங்கலாம். ஸோ அப்படின்னா டெவலப்பர் அப்படின்ற மாதிரி மீனிங். ஸோ அதுவும் ஃபேமஸ் தான். ஓகேங்களா? ஸோ ஆனால் ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா .com அப்படிங்கிறது தான். மேக்சிமம் யார் வந்தாலும் யாருக்கா இருந்தாலும், ஸோ இந்த நம்மளை விட்டுருங்க, இந்த ப்ரொஃபஷனுக்குள்ள இல்லாதவங்க எல்லாருக்குமே ஒரு வெப்சைட் பற்றி சொல்லணும் அப்படின்னா எல்லாருமே ஜஸ்ட் google.com, அமேசான்.com. இன்னுமே அமேசானை வந்து நிறைய பேர் அமேசான்.com தான் நினைச்சிட்டு இருக்காங்க. பட் அமேசான் வந்து அமேசான்.in. ஓகேங்களா? நீங்க போய் சர்ச் பண்ணி பாருங்க, அமேசான்.in அப்படிங்கிறது டொமைனோட நேம். இப்போ இங்க பாருங்க, domains.google.com அப்படிங்கிறது தான் வந்து நம்ம வெப்சைட்டோட நேம் இல்லைங்களா? https புரோட்டோகால், domains.google. ஸோ இது வந்து சப்டொமைன், கூகுள்ங்கிறது டொமைன் நேம், .com அப்படிங்கிறது டாப் லெவல் டொமைன். ஸோ இது வந்துருச்சு. இதுக்கப்புறம் இது என்ன, ஸ்லாஷ் ரெஜிஸ்டர், சர்ச், இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இதுக்கப்புறம் ஸோ டொமைன்ங்கிறது நம்மளோட ஹோம் பேஜ். ஓகேங்களா? டொமைன்ஸ் அப்படின்னா இப்போ நான் ஃபர்ஸ்ட் உள்ள வந்தப்ப எனக்கு என்ன ஆச்சு, ஸோ இதை கிளிக் பண்றேன் பாருங்க, டொமைன்குள்ள போயிடும், ஹோம் பேஜ்குள்ள நீங்களே பார்க்கலாம். இதை நான் ஃபுல்லா இந்த பண்றேன், domains.google.com அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இங்க பாருங்க, ஃபைன் பிளேஸ் ஆன்லைன் அப்படிங்கிற ஹோம் பேஜ் வந்து எனக்கு வருது. இதுக்கப்புறம் நான் இன்னொரு பேஜுக்குள்ள போறேன். ஸோ இது வந்து ஒரு வீடு, இந்த வீட்டுல இருந்து இந்த வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய இன்னொரு ரூம்குள்ள போறேன், ஹால்ல இருந்து ஒரு ரூம்குள்ள போறேன் அப்படின்னா எனக்கு என்ன பண்ணணும், ஸோ இப்போ பாருங்க, நான் சர்ச் பண்ணி இன்னொரு ரூம்குள்ள, ஸோ இதான் கேட்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்த கேட்டை ஓப்பன் பண்ணி ரூம்குள்ள போறேன் அப்படின்னா ரூம்க்கான அட்ரஸ் தான் இது. ஓகேங்களா? ரெஜிஸ்டர். ஓகேங்களா? ரெஜிஸ்டர்ல இது பாருங்க, ரெஜிஸ்டர் வந்து கரெக்டான ஸ்பெல்லிங் போட மாட்டாங்க. ஸோ நீங்க வந்து இங்க நேவிகேட் டைரக்டா பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒண்ணு. ரெண்டாவது அந்த இது முடிஞ்ச வரை ரெஜிஸ்டர் அப்படின்னு சொல்லி ஸோ ரெஜிஸ்டர். அதுக்கப்புறம் சர்ச்ல சர்ச்னு இருக்குல்ல, நம்ம என்ன சர்ச் பண்ண போறோம், நம்ம சர்ச் என்ன இங்க இருக்கு பாருங்க, இதுதான் வந்து நான் இன்புட்ல கொடுத்தது. ஸோ rfgrd.com அப்படின்னு நான் சர்ச் பண்ண சொல்லி கொடுத்தேன். ஸோ அந்த இதே எனக்கு சர்ச் பண்ணி, ஸோ இந்த வெப்சைட் எப்படி ஒர்க் ஆகுமோ அந்த மாதிரி ஒர்க் ஆகி வர்றதுக்காக தான் இந்த மற்ற லிங்க்லாம். ஸோ மற்றதெல்லாம் நீங்கள் இப்போதைக்கு மறந்துடுங்க, இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஒரு பேஜ்ல இருந்து இன்னொரு பேஜுக்கு போகிறோம் அப்படின்னா இது வீடு, வீட்டில இருந்து எந்த ரூமுக்கு போகிறோமோ அந்த ரூமோட பேர் ஸ்லாஷ் போட்டு வரும், அதை தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து வெப்சைட்ஸ் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ நீங்கள் இப்போ ஜஸ்ட் இந்த வெப்சைட்டோட லிங்கை வாங்கிட்டீங்க அப்படின்னா
இந்த வெப்சைட்ல போயிட்டு இப்ப நீங்க எப்படி என்ன கான்செப்ட்னா, நீங்க வந்து ஒரு ஃபேஸ்புக்ல உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். ஃபேஸ்புக்ல ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்றீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் அதுல போஸ்ட் போடணும் என்ன பண்ணுவீங்க, அதுல கிளிக் பண்ணி ஸோ நியூ போஸ்ட்ங்கிறத கிளிக் பண்ணி அதுல போஸ்ட் பண்ணிடுவீங்க இல்லையா. ஸோ அதே மாதிரி இதுக்கு வேற சில டூல்ஸை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிடணும், நம்மளோட வெப்சைட் நம்ம என்ன டிசைன் பண்ணி வச்சிருக்கோமோ அது இப்போ பர்டிகுலரா இந்த ஒரு வெப்சைட் நேம் போட்டா வரா மாதிரி நம்ம கொடுத்து வச்சிடணும். ஸோ இன்புட் கொடுத்துட்டோம் அப்படின்னா வென் எவர் நீங்க அந்த லிங்க் உள்ள போனீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இதுதான் வெப் டெவலப்மெண்ட்ல கான்செப்ட். ஓகேங்களா. ஸோ இதை ஹோஸ்ட் பண்றதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதுக்கு நிறைய இருக்காங்க. ஸோ நீங்க ப்ளூ ஹோஸ்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ ப்ளூ ஹோஸ்ட்லாம் பெய்ட் பண்ணி நம்ம ஹோஸ்ட் பண்ணணும். ஸோ பே பண்ணி ஹோஸ்ட் பண்றதுனா என்னன்னா வந்து போஸ்ட் போடுற மாதிரி பண்ணி வச்சிருக்கேன். அந்த பர்டிகுலர் லிங்க் தான் போடணும். ஸோ இப்போ கேக்குதா, நான் பேசுறது கிளியரா இருக்கா? இப்போ ஓகேண்ணா. ப்ளூ ஹோஸ்ட் அப்படிங்கிறது நீங்க எப்படி வந்து நான் சொன்னேன் இல்லைங்களா அப்படின்னு. ஸோ இதுல நீங்க ஸ்பேஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவீங்க. பாருங்க வியூ பிளான்ஸ்னு இருக்கு. ஸோ இந்தியாவுக்கான பிளான்ஸ் இங்கே காட்டும். ஸோ 179 per month அப்படின்னா எனக்கு ஒரு வெப்சைட் ஃப்ரீயாக தந்துடுவாங்க. 50 GB SSD ஸ்டோரேஜ் கொடுக்குறாங்க. ஸோ அன்லிமிட்டட் பேண்ட்வித். ஸோ பேண்ட்வித் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இது எதுக்குன்னா நம்ம வெப்சைட்குள்ள விசிட்டர்ஸ் வராங்க இல்லையா, அவங்களோட விசிட்டிங்ஸை வந்து நிறைய பேருக்கு 1,00,000 பேர் வந்தாலும் என் வெப்சைட் வந்து சர்வர் டவுன் ஆகாமல் ஒர்க் ஆகணும். சரிங்களா. ஸோ அதுக்கான சர்வீஸ் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. நீங்கள் 179 கொடுத்தீங்கன்னா per month கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் 100+ ஃப்ரீ வேர்ட் ப்ரெஸ் தீம்ஸ். ஸோ வேர்ட் ப்ரெஸ் அப்படிங்கிறது தனியாக வந்து நம்ம டெவலப் யூஸ் பண்ணுறது. ஸோ அந்த இதில் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு ஃப்ரீயாக தராங்க. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் ஒரு டொமைன் நேம் வந்து ஃப்ரீயாக தராங்க. ஸோ இந்த மாதிரியான சர்வீசஸ் நிறைய பாருங்க. SSL சர்டிஃபிகேட் இங்கே இருக்கு இல்லைங்களா. ஸோ இந்த SSL சர்டிஃபிகேட்டை நீங்கள் வாங்கினீங்கன்னா தான் உங்களுக்கு HTTP அப்படிங்கிறது HTTPS அப்படின்னு சொல்லி மாறும். அதுக்கடுத்து இங்கே பாருங்க ஸ்பீட் பூஸ்டிங் CDN. ஸோ CDN அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். CDN மீன்ஸ் இங்கே நான் அந்த இன்புட்டில் எழுதுறேன் பாருங்க. இங்கே பாருங்க எல்லாரும் கண்டென்ட் டெலிவர் நெட்வொர்க். ஓகேங்களா. டெலிவரி நெட்வொர்க் அப்படிங்கிறது தான் CDN. புரியுதா. ஸோ கண்டென்ட் டெலிவரி நெட்வொர்க். ஸோ இந்த CDN அப்படிங்கிறது எனக்கு என்ன சார் பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, இப்போ ஒரு நிமிஷம் நான் போர்டு வந்து எடுத்துக்கிறேன். ஸோ புரியுதா, யாருக்காவது புரியலன்னா அப்பவே கிளாஸ்ல வந்து ரைஸ் பண்ணி கேட்கலாம். ஓகேங்களா. ஸோ எல்லாருக்கும் டிஸ்பிளே ஆகுதா? இல்ல பாருங்க இப்போ. ஸோ இது வந்து நம்மளோட ஃபுல் வேர்ல்டு. ஓகேங்களா. இதுல இந்தியா இங்க இருக்கும், அமெரிக்கா இங்க இருக்கும், ஸோ ரஷ்யா இங்க. ஓகேங்களா. இங்க வந்து ஆப்பிரிக்கா இருக்குமா, ஆப்பிரிக்கா. இந்த பக்கம் மலேசியா, சிங்கப்பூர், அப்படியே இந்த பக்கம் வந்தோம்னா கீழே ஆஸ்திரேலியா. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லைங்களா. இப்போ நான் இந்தியாவில் என்னோட சர்வரை வச்சிருக்கேன். ஓகேங்களா. என்னோட சர்வர் வந்து இந்தியா இருக்கு. ஸோ சர்வர் அப்படிங்கிறதுல தான் நம்மளோட பேக் எண்ட் எல்லாமே இருக்கும். ஸோ பேக் எண்டு எனக்கு தேவையான என்னோட டேட்டா ரிசோர்ஸஸ் எல்லாமே, டேட்டா பேஸ் எல்லாமே சர்வரில் தான் நம்ம வைப்போம். அந்த சர்வர் வந்து எனக்கு இப்போ இந்தியாவில் இருக்குது. ஓகேங்களா. ஸோ நான் இந்தியாவில் இருக்கேன், என்னோட வெப்சைட் பார்க்குறாங்க அப்படின்னா இருக்கக்கூடிய எல்லாரும் என் வெப்சைட் வந்து உடனே லோட் ஆகும். ஸோ ஸ்பீடாக லோட் ஆகி போயிடும். இதே என் வெப்சைட்டை இந்தியாவில இருந்து அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சல்ஸில் இருக்கக்கூடிய ஒருத்தர் பார்க்கணுன்னு ட்ரை பண்ணுறாரு. ஓகேங்களா.
ஸோ லார்ஜஸ்ட்ல இருக்கக்கூடிய ஆகணும்னு ட்ரை பண்ணுறாருன்னா அவருக்கு லோட் ஆகும் லோட் ஆகும் லோட் ஆகும் லோட் ஆகும் லோட் ஆகி அதுக்கப்புறம் மறுபடியும் இப்படி லோட் ஆகி அதுக்கப்புறம் தான் காட்டும். ஓகேங்களா? இந்தியாவில் இருக்கிறது இப்படி லோட் ஆகியே காட்டிடும். ஸோ இது எதனால அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய சர்வரில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாமே ஸோ சேட்டலைட் மூலமாக உங்களுக்கு அமெரிக்கா வரைக்கும் ட்ராவல் ஆகணும். ஓகேங்களா? ஸோ இந்தியாவிலேருந்து ட்ராவல் ஆகி அங்கே இருக்கக்கூடிய சர்வருக்கு போய் காட்டணும். இதெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய அவரோட சிஸ்டம்க்கு போயிட்டு காட்டணும். இதுக்கான ப்ராசஸ் வந்து டைம் ஆகும். அதனால எல்லா இந்தியாவில் வச்சிருக்கக்கூடிய சர்வரோட வெப்சைட் வந்து அமெரிக்கா ரொம்ப ஸ்லோவாக காட்டும். அமெரிக்காவில் இருக்கிறது ரஷ்யாவில் இருக்கிறவங்களுக்கு ஸ்லோவாக காட்டும். ஓகேங்களா? ஸோ இது இப்படி தான். ஸோ ரவுண்டாக இருக்கிறதுனால இப்படி இருக்கு. ஸோ இருக்கிறவங்களுக்கு ஸ்லோவாக காட்டும். அதே மாதிரி இந்தியா இருக்கிறவங்களுக்கு ஸ்லோவாக காட்டும். இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் யோசிச்சா தான் என்ன பண்ணாங்கன்னா சிடிஎன் கொண்டு வந்தாங்க. சிடிஎன் அப்படிங்கிறது என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னு வைங்க. ஸோ எல்லா கண்ட்ரியிலையும் ஒரு சர்வரை வச்சிரும். ஸோ அமெரிக்காவில் ஒன்று, ஆப்பிரிக்காவில் ஒன்று, இந்தியாவில் ஒன்று, ஆர் வந்து சிடிஎன்னு வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் லிங்க் பண்ணிடும். இங்கே இருக்கிற சர்வரை இங்க இருக்கிற சர்வரை இது எல்லாத்தையும் தனி பண்றேன். வெயிட் பண்ணுங்க. ரீகனெக்ட் ஆகிருக்கு நினைக்கிறேன். ஓகே. ஸோ நீங்கள் என்ன கான்செப்ட் புரியல சொல்லுங்க பார்க்கலாம். நான் அதில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். கொஞ்சம் வாய்ஸ் பிரேக் ஆன இடத்துல மட்டும்தான் நான் சர்வர் வைக்கிற ஆல் கண்ட்ரில ஒரு சர்வர் வைக்கிறீங்க, அதுக்கப்புறம் சொன்னது புரியலண்ணா. சொல்லி சொன்னா புரியல இல்லையா? கண்டென்ட் டெலிவரி ஓகேண்ணா. ஓகேவா? அது என்ன ஒரு கண்ட்ரிலேயே இருக்கக்கூடிய சர்வர் எல்லாத்தையும் ஒரே பிரான்ச்சா கனெக்ட் பண்றோம். இங்க தெரியுதா உங்களுக்கு? சிடிஎன் அப்படின்னு சொல்லி எழுதி தெரியுதா? தெரியுதுண்ணா. ஸோ இந்த பார் அதுதான் வந்து உங்களுக்கு சிடிஎன். ஓகேங்களா? கீழே பார்த்தீங்கன்னா எல்லா கண்ட்ரியும் இருக்கக்கூடிய ஒரே சர்வர்ல கனெக்ட் பண்றேன். ஓகேங்களா? மொத்தமா கனெக்ட் பண்ணி காமனா வச்சிடுறேன். இப்படி எனக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இங்க இருக்கிற தான் இருக்கும். அமெரிக்கால இருக்கிற சர்வர் அமெரிக்கால தான் இருக்கும். ஆப்பிரிக்கால இருக்கக்கூடிய சர்வர் ஆப்பிரிக்கால தான் இருக்கும். பட் அந்த சர்வர்ல இருக்கக்கூடிய டேட்டாஸ் எல்லாத்தையும் ஒரு காப்பி எடுத்து இந்த சிடிஎன்கிற காமன் சர்வர்ல ஒரு காப்பி இருக்கும். ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய சர்வருக்கும் காமனா ஒரு காப்பி இருக்கும். அமெரிக்கால இருக்கக்கூடிய சர்வருக்கும் காமனா ஒரு காப்பி இருக்கும். ஆஸ்திரேலியா சர்வருக்கும் காமனா காப்பி அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா புரியுதா? என்னோட நான் க்ளோஸ் ஆகும். புரியுதா? நான் டேப் வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன்ப்பா. அது உங்களுக்கு தெரியுதா? இப்போ தெரியுதா? ஸோ அப்படி ஒரு காப்பி எடுத்து வைக்கிறதுனால உங்களுக்கு என்ன ஆகும்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில இருந்து ஒரு கஸ்டமர் வந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய வெப்சைட் என்ன ஆகும், எனக்கு ஏற்கனவே அங்கே காப்பி இருக்கும். ஸோ அந்த காப்பி இருக்கிறதுனால டேட்டா பேஸ் வந்து எனக்கு அமெரிக்காவிலேருந்து வரணும்னு அவசியம் கிடையாது, இந்தியாவிலேயே இருக்கும். ஸோ இந்தியாவிலேயே இருக்கக்கூடிய சர்வரை டக்குன்னு வந்து அதை எடுத்துக்கிட்டு உங்களுக்கு லோட் ஆகி உடனே கொடுத்துரும். ஸோ அதான் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா என்னதுமா கண்டென்ட் டெலிவரி நெட்வொர்க். ஸோ இதுவும் வந்து ஒரு சர்வீஸாக தான் கொடுக்க முடியும், உங்களுக்கு அப்படியே தர முடியாது. ஸோ அதுக்கும் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இவங்க இந்த ப்ளூ ஹாஸ்டில் 179 மந்த்லி கட்டிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. புரியுதா? ஸோ நான் தான் ஸ்டாப் பண்ணேன்.
புரியுதுங்களா? என்ன சிடிஎன்னா என்ன, அது எப்படி யூஸ் ஆகுது, எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி புரியுதா? எஸ் சார். சிடிஎன் எப்படி யாரும் நான் திரும்ப கேட்பேன். ஸோ ஜாவாஸ்கிரிப்ட் கிளாஸ் வந்து இதோட முடியாது. பேட்ச் 3 பேட்ச் 4 வந்தாங்கனாலும் நீங்க திரும்ப அட்டன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? உங்களுக்கு வந்து அப்பவும் ஃப்ரீயா தான் இருக்கும். ஸோ அப்பவும் நீங்க எப்போ என்கிட்ட வந்து கொஸ்டின் கேட்டாலும் நான் ஒரு கொஸ்டின் கேட்பேன் இந்த மாதிரி. நீங்க அப்போ பதில் சொல்லணும். ஓகேங்களா? ஸ்பீட் பூஸ்டிங் சிடிஎன். ஓகேங்களா? ஸோ அதுவும் ஃப்ரீயா தராங்க. ஸோ இமெயில் மார்க்கெட்டிங் டூல். ஸோ இந்த இமெயில் மார்க்கெட்டிங் டூல் அப்படிங்கிறது என்னன்னா, நமக்கு பல்கா வந்து இமெயில் சென்ட் பண்ணணும் இல்லைங்களா? இப்போ நான் ஒரு கிஃப்ட் ஷாப் வச்சிருக்கேன், கஸ்டமர் வந்து ஒரு 10 பேர் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு எல்லாருக்கும் நான் வந்து இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா, அது உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி இமெயில் பண்ணி கேட்டுக்கிட்டே இருந்தாதான் அவங்க என் ப்ராடக்ட்டை இன்ட்ரெஸ்டா எடுத்து வந்து வாங்குவாங்க. ஸோ அப்படிங்கிற நேரத்தில் எனக்கு அந்த பல்க் இமெயில்ஸ் அப்படிங்கிறது தேவைப்படும். ஸோ அந்த மாதிரி எல்லாம் ஃப்ரீயா தராங்க. இது 179 பிளானுக்கு. 279 பிளானுக்கு இன்னும் கொஞ்சம் இதே மாதிரி அட்வான்ஸ்டா போட்டிருப்பாங்க, ஏதாவது இது பண்ணிப்பாங்க, எஸ்இஓ டூல்ஸ். ஸோ எஸ்இஓ அப்படிங்கிறது ஒரு முக்கியமான டாபிக். என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சர்ச் இன்ஜின் ஆப்டிமிசம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அது எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னு வைங்களேன். இப்போ நான் கூகுளில் சர்ச் பண்ணுறேன். ஓகேங்களா? கூகுளில் நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்ட்னு சர்ச் பண்ணுறேன். ஜஸ்ட் ஏதோ வெப்சைட் நேம்லாம் மென்ஷன் பண்ணல, ஜஸ்ட் ஜாவா ஸ்கிரிப்ட் மென்ஷன் பண்ணுறேன். எனக்கு W3 ஸ்கூல்ஸ் வந்து முன்னாடி வந்து நிற்கிது. ஓகேங்களா? W3 ஸ்கூல்ஸ் அப்படிங்கிற வெப்சைட் வந்து முன்னாடி வந்து நிற்கிது. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா javascript.comனு ஒன்று இருக்கு. ஸோ இதுலேயே ஜாவா ஸ்கிரிப்ட்னு நேம் இருந்தாலும் எனக்கு எதுதான் ஃபர்ஸ்ட் வருது, W3 ஸ்கூல்ஸ் அப்படிங்கிறது தான் முன்னாடி வருது. அதுக்கப்புறம் தான் ஜாவா ஸ்கிரிப்ட் வருது, வேற டெவலப்பர் மொசிலா வருது, விக்கிபீடியா, ஜாவா ஸ்கிரிப்ட் இன்ஃபோ, கோட் அகாடமி, இந்த மாதிரி நிறைய வெப்சைட்ஸ் வருது. ஏன் எனக்கு எடுத்த உடனே இந்த வெப்சைட் பர்டிகுலர் வெப்சைட் வருது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இங்கதான் சர்ச் இன்ஜின் ஆப்டிமிசம் அப்படிங்கிறது ஒர்க் ஆகுது. சொல்லுங்கம்மா. ஓகே. ஸோ இங்கே தான் எனக்கு சர்ச் இன்ஜின் ஆப்டிமிசம் அப்படிங்கிறது ஒர்க் ஆகுது. ஸோ இங்கே நிறைய பேர்த்துக்கு என்ன தெரியாது அப்படின்னா, சர்ச் இன்ஜின் அப்படின்னா என்னன்னு தெரியாது உங்களுக்கு, ப்ரௌசர்னா என்னன்னு தெரியாது. ஸோ குரோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லாரும் யூஸ் பண்ணியிருக்கீங்க இல்லையா? நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய குரோம் தான் வந்து உங்களோட ப்ரௌசர். ஓகேங்களா? அதில் நீங்கள் கூகுள் தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. கூகுள் யூஸ் பண்ணலாம், யாஹூ யூஸ் பண்ணலாம், டக்டக்கோ, டார் வந்து ப்ரௌசர், டக்டக்கோ, இந்த மாதிரி எது வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கெல்லாம் பேர் தான் சர்ச் இன்ஜின். ஸோ கூகுள் அப்படிங்கிறது ஒரு சர்ச் இன்ஜின். சர்ச் இன்ஜின் அப்படிங்கிறது கூகுள், குரோம் அப்படிங்கிறது ப்ரௌசர். ஓகேங்களா? ஸோ சர்ச் இன்ஜின் ஆப்டிமிசம்னா ஒரு கூகுள் மாதிரியான ஒரு சர்ச் இன்ஜின். ஸோ இதுதான் அதில் எப்படி ஆப்டிமைஸ் பண்ணி நம்மளோட வெப்சைட்டை முன்னாடி கொண்டு வர்றது அப்படிங்கிறது தான் மேட்டர். ஸோ இதுக்கு மெட்டா டேக்ஸ் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து தனியாகவே சர்ச் இன்ஜின் ஆப்டிமிசம் அப்படின்னு சொல்லி ஒரு தனி ஜாபே இருக்குது. ஸோ வெப் டெவலப்மெண்ட்டில் அது வராது. நீங்கள் உங்களோட வெப்சைட்டை க்ரியேட் பண்ணதுக்கு அப்புறம் அதை இன்னொருத்தர்கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க அந்த ஆப்டிமைஸ் பண்ணக்கூடிய வேலையை பார்த்துக்குவாங்க. இல்லை நீங்களே கற்றுக்கிறதுனாலும் அதை கற்றுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதில் வந்து மெட்டா டேக்ஸ் அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஓகேங்களா? வெப் டெவலப்மெண்ட்டில் சொல்லுவேன். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணணும். அது போக ஆட் வந்து ரன் பண்ணுறது மூலம், ஆடுக்கு நம்ம பே பண்ணுறது மூலமா, இப்போ கூகுள் ஆட்ஸ்ன்னு சொல்லி இருக்கு, அந்த ஆட்ல நம்மளோட வெப்சைட்டை ஆடா நம்ம பே பண்ணி கட்டணும் அப்படின்னா நமக்கு ஆடா வந்து என்ன ஆகும், ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அதுதான் வந்து முன்னாடி வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ப்ளூ ஹார்ஸ்னு ஃபர்ஸ்ட் சர்ச் பண்ணேன் இல்லைங்களா? ப்ளூ ஹோஸ் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணப்ப எனக்கு இங்க பாருங்க ஆட் அப்படின்னு சொல்லி வந்து bluehost.in வருது. அப்புறம் ஆட் அப்படின்னு சொல்லி ஹோஸ்டிங் ராஜா .in வருது இல்லைங்களா? ஸோ இதெல்லாம் என்னன்னா ஆடு. ஓகேங்களா? இவங்கெல்லாம் கூகுளில் வந்து பே பண்ணியிருக்காங்க. அவங்க வெப்சைட் வந்து முன்னாடி காட்டணும் அப்படின்னு சொல்லி பே பண்ணியிருக்கிறதுனால அவங்களுக்குலாம் ஆட் அப்படின்னு சொல்லி போட்டு அந்த வெப்சைட் காட்டுது. ஸோ அதுக்கப்புறம் வர்றதுலாம் வித்தவுட் ஆடு, எந்த ஒரு ஆடும் இல்லாமல் நீங்கள் சர்ச் பண்ணதுக்கு ரிலேட்டடான கான்செப்ட் இதுதான். ஓகேங்களா? நீங்கள் சர்ச் பண்ணதுக்கான ரிலேட்டடான கான்செப்ட் உண்மையா இதுதான். மற்றதெல்லாம் ஆடு. ஸோ அவங்க காசு கட்டினதுனால அதெல்லாம் முன்னாடி காட்டுது. புரியுதுங்களா? ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சர்ச் இன்ஜின் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ அதை உங்களுக்கு ஈஸியாக பண்ணுறதுக்கான டூல்ஸ் அதையும் இவங்க ஃப்ரீயாக தராங்க. ஓகேங்களா? இந்த டூல்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு தனியாக இந்த சர்ச் இன்ஜின் ஆப்டிமிசம் படித்தவர்கிட்ட போய் நீங்கள் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த டூல் யூஸ் பண்ணி நீங்களே வந்து பேசிக்காக எல்லாமே பண்ணிக்கலாம் உங்கள் வெப்சைட்டுக்கு. ஸோ அந்த மாதிரியான சில ஆஃபர்ஸ்லாம் அவங்க தராங்க. ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா
179க்கு நீங்க பெர் மந்த் வந்து ஒரு வெப்சைட் தான் வந்து ஹோஸ்ட் பண்ண முடியும். இங்க அன்லிமிட்டெட் வெப்சைட்ஸை வந்து ஹோஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, 100 வெப்சைட் 200 வெப்சைட் 300 வெப்சைட் வேணாலும் ஹோஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எவ்வளோ ஸ்பேஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். அந்த மாதிரியான இதெல்லாம் இங்கே தராங்க. ஸோ இதெல்லாம் தான் இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் மாறும். ஸோ இது ப்ளூ ஹோஸ்ட்டு, ஹோஸ்டிங் ராஜா, இந்த மாதிரிலாம் இருக்கு. ஸோ நான் இதை வந்து பே பண்ணி தான் பண்ணணுமா சார்? எனக்கு நான் ஜஸ்ட் எனக்கு ஜஸ்ட் சும்மா என்னோட ப்ராஜெக்ட்லாம் பண்ணி பார்க்கறதுக்கு அப்படின்னா அதுக்கு ஃப்ரீ சர்வீசஸ் இருக்கு. ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா ஹோஸ்டிங்ல பார்த்தீங்கன்னா ஹீரோகு. ஓகேங்களா, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இதெல்லாம் ஹோஸ்ட் பண்றப்ப பார்க்கலாம். ஒவ்வொரு வெப்சைட்டும் நான் ஒவ்வொரு இதெல்லாம் ஹோஸ்ட் பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா, நீங்க பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட் எல்லாமே நம்ம தனித்தனியாக ஒவ்வொன்றுல ஹோஸ்ட் பண்ணலாம். ஹீரோகு. ஸோ ஹீரோ கேயூ. ஓகேங்களா, heroku.com. ஸோ ஹீரோகு, நெட்லிஃபி, ஓகேங்களா, நெட்லிஃபி.com, NET LIFY, நெட்லிஃபி. அதுக்கு அடுத்து GitHub பேஜஸ். ஸோ GitHub. ஸோ நீங்க வந்து இதுக்கு தனியாலாம் போகணும்னு அவசியம் இல்லை. GitHubல உங்க எல்லாரையும் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண சொன்னேன் இல்லைங்களா, அதுலயே நம்ம பண்ண முடியும். ஸோ அதை பத்தியும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேங்களா, ஸோ GitHub பேஜஸ் அப்படிங்கிறதெல்லாம் பண்ணலாம். இதெல்லாம் வந்து ஹோஸ்ட் பண்றதுக்கு. ஓகேங்களா, ஸோ டொமைன் நேமும் பார்த்தீங்கன்னா அந்த ஹோஸ்டிங்ஸில் ஃப்ரீயாகவே தருவாங்க. பட் என்ன அப்படின்னா அதில் கடைசியாக வந்து அவங்களோட பேர், இப்போ ஹீரோக்குள்ள வந்து நீங்கள் ஹோஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் டொமைன் நேம் இப்போ கூகுள் அப்படின்னா google.herokuapp.com அப்படின்னு சொல்லி அவங்களோட பேரும் சேர்ந்து வரும். அவ்வளோதான். ஓகேங்களா, ஸோ அதுக்காக தான் அவங்க ஃப்ரீயாக தராங்க. ஸோ அவங்களுக்கும் ஒரு ஆட் கிடைச்ச மாதிரி இருக்கும். நீங்கள் ஹோஸ்ட் பண்ணுறீங்க அவங்களதுல, ஸோ அவங்களுக்கும் அது வந்து ஒரு பெனிஃபிட் இருக்கும். ஓகேங்களா, அதுக்காக அவங்க அப்படி பண்ணுறாங்க. ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? நோனா. ஓகே, அப்படின்னா நான் இப்போ நீங்க எந்த அளவுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்காக நான் சில கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறேன். அந்த கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் உங்களால பண்ண முடியுதான்னு பாருங்க. அந்த கொஸ்டின்ஸ்க்கு நீங்க ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ யார் வேணாலும் வாய்ஸ் ரைஸ் பண்ணி சொல்லலாம். ஸோ அப்படி உங்களுக்கு சான்ஸ் கிடைக்கலனா உங்களை நீங்களே எக்ஸாமின் பண்ணிக்கோங்க. அதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரியுதா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் சப்டொமைன் அப்படிங்கிறது எது? ஒரு வெப்சைட்ல ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. சப்டொமைன் கூட ஓகேப்பா, சந்தோஷ்குமார் இங்க இருங்க. நியூ ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது சொல்லட்டும். ஓகேங்களா, ஏன்னா அவங்களுக்கு தான் தெரியும், நம்ம இதை ஏற்கனவே படிச்சுட்டோம். ஸோ நியூ ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது சொல்லுங்க. டாப் லெவல் டொமைன் சொல்லுங்க பார்க்கலாம். .com சார். கேக்குதா? எஸ் சார். ஸோ .com ஹோஸ்டிங்க்கும் டொமைன் நேம் வாங்குறதுக்கும் என்ன வித்தியாசம்? ஸோ ரெண்டு என்னென்ன யாராலையாவது சொல்ல முடியுமா? டொமைன் நேம் நம்ம வாங்குறது என்ன, அது எதுக்கு வாங்குறோம்? ஹோஸ்டிங் அப்படிங்கிறது என்ன, அதை எதுக்கு பண்றோம்? டொமைன்னா நம்ம வந்து வெப்சைட்டை வாங்குறதுக்காக, ஹோஸ்டிங்னா நம்ம வெப்சைட்டை வந்து இது பண்றதுக்கு, ஷேர் பண்றதுக்கோ இல்ல அது வந்து டெவலப் பண்ணி யூஸ் பண்ணி காட்டுறதுக்கோ. ஓகே, கரெக்ட் தான். நான் கிளியரா சொல்றேன் பாருங்க. ஸோ டொமைன் நேம் வாங்குறது அப்படிங்கிறது நம்ம வெப்சைட்டுக்கு ஒரு அட்ரஸ் வாங்குறோம். ஓகேங்களா, ஒரு அட்ரஸ், அதுதான் அட்ரஸ். ஓகேங்களா, அந்த அட்ரஸை நம்ம வாங்கிக்கிறோம். ஸோ நமக்கு வந்து ஒரு நிலம் வாங்குற மாதிரி. ஓகேங்களா, ஸோ நிலம் கான்செப்ட் இது கொஞ்சம் நல்லா இருக்கும் பாருங்க. நம்ம வீடு கட்ட போறோம், அதுக்கு நிலம் முதல்ல வாங்கணும். அந்த நிலம் தான் வந்து டொமைன் நேம். ஓகேங்களா, டொமைன் நேம் வாங்கிட்டோம், நிலம் வந்தாச்சு. இதுக்கு அடுத்ததா நம்ம வீடு கட்டணும்னா என் வீட்டுல கிச்சன் இப்படிதான் இருக்கணும், ஹால் வந்து இப்படிதான் இருக்கணும், டைனிங் ஹால் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஒரு டிசைன் போட்டு வச்சிருப்பேன். ஓகேங்களா, அந்த டிசைனை நான் கட்டணும் அப்படின்னா அதை கட்டுறதுக்கு
எனக்கு யார் வேணும்? ஆளுங்க வேணும். அந்த ஆளுங்க தான் அவங்களாம் ப்ரொவைட் பண்ணக்கூடிய சர்வீஸ் தான் ஹோஸ்டிங். ஓகேங்களா? ஸோ அதை கட்டி தரது. கிளியரா புரியுதா? புரியுதுண்ணா. எஸ் சார். சூரணி விளக்கா புரியுதா? பூர்ணி ஓகே. ஸோ ஓகே, வேற என்ன கேட்கலாம் உங்களுக்கு? டொமைன் நேம் அண்ட் இது பார்த்தோமா? ஸோ எல்லாரும் கிட்டாப்ல ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டீங்க இல்லையா? யாராவது பண்ணாம இருக்கீங்களா? சார் நான் இன்னைக்கு தான் சார் ஜாயின் ஓகே, பண்ணியிருக்கேன். ஒரு இனிமேல் சின்ன தான் சார் பண்ணணும். ஓகேப்பா, அது உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லைம்மா. நீங்க எல்லாம் பண்ணுங்க. டவுட்ஸ் இருந்தா என்கிட்ட கேளுங்க, அப்படின்னா சுபா கிட்ட கூட கேளுங்க. நேற்று அவங்க கிளாஸ் அட்டன் பண்ணாங்க இல்லையா, அவங்க எல்லாமே பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி எஸ் சார். புரியல அப்படின்னா என்கிட்ட உடனே கேளுங்க. நீங்க என்கிட்டயும் கேட்கறதா இருந்தாலும் கேட்கலாம். உடனே எனக்கு ஏதாவது புரியலன்னா கேளுங்க, நான் சொல்லிக்கிறேன். ஓகே சார். ஸோ இப்போ உங்க எல்லாருக்கும் ஒரு ஒர்க்கு தரேன், இங்க பாருங்க. ஸோ நம்மளோட கிளாஸ் ரூம்குள்ள போயிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி கிளாஸ் ஒர்க்ல கிட் லெசன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு கிளியராகவே ஸ்டெப் பை ஸ்டெப்பா, ஸோ விண்டோஸ் யூசர்ஸா அப்படின்னா ஓகேங்களா, உங்களோட இங்க ஒயிட் விண்டோஸ் யூசரா இருந்தா எனக்கு இருக்காது. உங்களுக்கு விண்டோஸ் யூசரா இருந்தீங்கன்னா இங்க ஒயிட் கலர்ல ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும், இன்புட் பாக்ஸ். அதுல போயிட்டு சிஎம்டி அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கமாண்ட் ப்ராம்ப்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று ஓப்பன் ஆகும். அது எப்படி இருக்குன்னா ஜஸ்ட் லுக் லைக் இந்த பிக்சர்ல ஒரு பிளாக் கலர் பாக்ஸ் தெரியுது இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் அதுதான் வந்து நம்ம சிஎல்ஐ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ சிஎல்ஐ அண்ட் ஜியூஐ அப்படின்னு சொல்லி ரெண்டு சொல்லுவோம். இந்த கான்செப்ட் நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்லிடுறேன். ஸோ நல்லா பாருங்க. என் போர்டு எங்க இருக்கு? இங்க இருக்கு. ஓகே, ஸோ இங்கே பாருங்க, சிஎல்ஐ அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்லுவோம். சிஎல்ஐ இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ஜியூஐ. ஓகேங்களா? ஸோ ஜியூஐ அண்ட் சிஎல்ஐ அப்படிங்கிறது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னா, சிஎல்ஐ அப்படிங்கிறது கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ். ஓகேங்களா? ஸோ நான் எழுதி காட்டுறேன், ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. இங்கே பாருங்க, இங்கே எழுதுறேன். ஸோ இந்த வீடியோஸ் எல்லாருமே ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க, பட் எங்கேயும் போஸ்ட் பண்ணாதீங்க. நீங்கள் பார்த்துட்டு டெலிட் பண்ணுறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜஸ்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆனது எல்லாத்தையும் நீங்கள் திரும்ப ஒரு வாட்டி கூட கேட்கறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்க்ரீன் ரெக்கார்ட் போட்டு வேணால் பண்ணிக்கோங்க, நானே பெர்மிஷன் தரேன். பட் இது எங்கேயும் சோசியல் மீடியாவில் நீங்கள் அலோவ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பெர்மிஷன் கிடையாது. ஓகேயா? ஓகே சார். ஸோ கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறது சிஎல்ஐ. ஜியூஐ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஸோ கெஸ்டர் யூசர் இன்டர்ஃபேஸை சொல்லுவோம். ஓகேங்களா? யூசர் இன்டர்ஃபேஸ், கெஸ்டர் யூசர் இன்டர்ஃபேஸ். ஸோ ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது இதில் சொல்கிற விட உங்களுக்கு பேசிக்காக இப்போ இங்கே பாருங்க. இப்போது என்னோட ஃபைல் மேனேஜருக்குள்ளே நான் போகிறேன். ஓகேங்களா? ஸோ நீங்கள் கண்ணில் பார்க்குறது எல்லாமே யூசர் இன்டர்ஃபேஸ் தான். ஒரு யூசரால் எதெல்லாம் இன்ட்ராக்ட் பண்ணி அவர் ரெடி பண்ணுறாரோ, எதெல்லாம் பண்ணுறாரோ எல்லாமே யூசர் இன்டர்ஃபேஸ் தான். இப்போது இது என்னோட ஃபைல் மேனேஜர். ஓகேங்களா? ஃபைல் மேனேஜருக்குள்ளே நான் இப்போ என்ன பண்ணேன், இந்த ஃபைல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஃபைல் மேனேஜருக்குள்ளே வந்தேன். வந்ததுக்கப்புறம் இங்கே ஹோம் இருக்குது, டெஸ்க்டாப் இருக்குது, டாக்குமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே ஒரு ஃபோல்டர். ஓகேங்களா? ஃபோல்டருக்கு நம்ம லேப்பில் என்ன பேர் சொல்லுவோம்னா டைரக்டரி அப்படின்னு சொல்லி பேர் சொல்லுவோம். டைரக்டரி எழுதி காட்டட்டுமா? வெயிட் பண்ணுங்க. ஸோ டிஐஆர்இசி டைரக்டரி. ஓகேங்களா? டைரக்டரி
ஸோ டைரக்டரி அப்படின்னு சொல்லி பேர் சொல்லுவோம். ஃபோல்டர் அப்படிங்கிறதுக்கு டைரக்டரி அப்படின்னு இன்னொரு நேம் இருக்கு. ஸோ இப்போ பாருங்க, ஸோ இது எல்லாமே ஒரு டைரக்டரி. நான் மியூசிக்ன்ற ஃபோல்டருக்குள்ள போகணும் அப்படின்னா இதை கிளிக் பண்றேன், டாக்குமெண்ட்றதை கிளிக் பண்றேன், உடனே எனக்கு இங்கே வந்துடுது. டெஸ்க்டாப் கிளிக் பண்றேன், இங்கே வந்துடுது. இந்த மாதிரி நானா இன்டராக்ட் பண்ணி, நான் தான் யூசர், நான் இன்டராக்ட் பண்ணி ஒவ்வொன்றுக்கும் அப்படி நானே கண்ணில் பார்த்து பார்த்து போறேன் இல்லைங்களா, இதுக்கு பேர் தான் யூசர் இன்டர்ஃபேஸ், GUI, கெஸ்டர் யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதே CLI அப்படிங்கிறது என்னன்னா, நான் முன்னையே சொன்ன மாதிரி கமாண்ட் ப்ராம்ப்ட் அப்படின்னு சொல்லி சொன்னேன் இல்லைங்களா. விண்டோஸ்ல வந்து கமாண்ட் ப்ராம்ப்ட், லினக்ஸ்ல வந்து டெர்மினல். இங்கே ஓப்பன் ஆயிருக்கு பாருங்க. ஸோ இப்போ இதுல இதனோட லேப்டாப்போட பேஸ் ஃபோல்டர். ஓகேங்களா. இதுல CD அப்படின்னா சேஞ்ச் டைரக்டரி, CD அப்படின்னா சேஞ்ச் டைரக்டரி. ஓகேங்களா. இதே உங்களுக்கு விண்டோஸ்ல வந்து DIR அப்படின்னு போடணும், நான் வந்து LSன்னு போடுவேன். DIR, நீங்க DIRன்னு போடணும், எழுதி வச்சுக்கோங்க. DIR அப்படின்னு சொல்லி நீங்க போடணும், நான் வந்து LS அப்படின்னு சொல்லி போடுவேன். ஓகேங்களா. போட்டா இங்க எனக்கு தெரியுது இல்லைங்களா, பர்டிகுலர் இது என்னென்ன இருக்குன்னு சொல்லி காட்டுறது எல்லாமே எனக்கு இங்க காட்டும். இங்க பாருங்க, டெஸ்க்டாப், டாக்குமெண்ட், டவுன்லோட்ஸ், லேப்டாப். ஸோ இந்த மாதிரி எல்லாமே எனக்கு இங்கே ஷோ ஆகும். ஸோ இதுதான் வந்து கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ். நான் எல்லாத்தையும் கமாண்ட் பண்ணுறேன். ஓகேங்களா. எல்லாத்தையும் டைப் பண்ணி பார்க்குறேன். ஸோ அதுக்கு பேர் தான் கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ். நீங்கள் இந்த கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸை மட்டுமே வச்சு ஃபுல் லேப்டாப்பையும் யூஸ் பண்ணலாம். எதுக்காக இதுன்னா, எல்லாராலையும் கமாண்ட்ஸ் வந்து போட முடியாது இல்லைங்களா. எல்லாராலையும் கமாண்ட் போட்டு நேவிகேட் பண்ண முடியாது. ஸோ யூசர்ஸ் எல்லாருக்குமே அவங்களுக்குலாம் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதை கிளிக் பண்ணிக்குவாங்க, இதை தொட்டுக்குவாங்க, அது ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் கொண்டு வந்தது. பட் நம்ம டெவலப்மெண்ட் பொறுத்த வரைக்கும் இந்த இது தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா. ஸோ இப்போ இது பாருங்க, LSன்னு நான் போடுவேன், நீங்கள் DIRன்னு போடணும். ஸோ DIRன்னு போட்டீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர், இப்போ நீங்கள் எந்த டைரக்டரிக்குள்ள இருக்கீங்களோ அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஃபோல்டர் எல்லாம் காட்டும். இப்போ நான் டெஸ்க்டாப்குள்ள போகணும் அப்படின்னா இதுல என்ன பண்ணுவேன், ஹோம்ல இருக்கிற நான் டெஸ்க்டாப்குள்ள போகணும் அப்படின்னா டெஸ்க்டாப்பை கிளிக் பண்ணா அதுக்குள்ள போயிடுவேன் இல்லைங்களா. இப்போ எனக்கு டெஸ்க்டாப்குள்ள வந்துருச்சு. இதே நான் ஸ்பிளிட் ஸ்க்ரீன் போட்டு உங்களுக்கு காட்டுறேன், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஸ்பிளிட் ஸ்க்ரீன் நான் வந்து போட்டுக்கிட்டேன். இப்போ இங்கே பாருங்க, ஹோம்ல நான் இருக்கேன். ஓகேங்களா. ஹோம்ல இருந்து நான் இங்கே LSன்னு போட்டிருக்கேன், நீங்க DIRன்னு போடணும். ஹோம்ல DIRன்னு போட்டீங்கன்னா என்ன ஆகும், இங்க எனக்கு பாருங்க 50-50 காட்டுது. டெஸ்க்டாப், டாக்குமெண்ட்ஸ், டவுன்லோட்ஸ், லேப்டாப். அதுதான் இங்க இருக்கு பாருங்க, ஹோம்ல 50-50 டெஸ்க்டாப், டாக்குமெண்ட்ஸ், டவுன்லோட்ஸ், லேப்டாப், மெர்ன் இ காமர்ஸ், அப்படியே இங்க இருக்கிறதெல்லாம் இங்க இருக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி காட்டுது. நான் இப்போ இதுக்குள்ள இந்த டெஸ்க்டாப்ல போகணும்னா GUI, யூசர் இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ண அப்படின்னா இதை கிளிக் பண்ணா போதும், உள்ள வந்துடும். ஓகேங்களா. CLI இல்லைனா CD. ஓகேங்களா. CD சேஞ்ச் டைரக்டரி, CD அப்படின்னா சேஞ்ச் டைரக்டரி. CDன்னு போட்டு டெஸ்க்டாப் அப்படின்னு சொல்லி இங்கே என்ன நேம் இருக்கோ அந்த நேமை நான் இங்கே அடிக்கணும். ஸோ சேஞ்ச் டைரக்டரின்னு போட்டு என்ட்ரு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு டெஸ்க்டாப்பில் இப்போ தான் வந்திருக்கு. ஓகேங்களா. இதுக்கு அடுத்தது நான் LS போடுறேன், நீங்கள் DIR போடணும். போட்டிங்க அப்படின்னா இங்கே என்னென்ன தெரியுதோ அது எல்லாம் உங்களுக்கு இங்கே தெரியும். ஸோ அட்ரஸ் என்வலோப், சர்டிஃபிகேட், குக்கு, இமேஜ் அப்லோட் ஆப், லோகோ ட்ரையல். ஸோ அதெல்லாம் பண்ணால் சர்டிஃபிகேட், குக்கு, இமேஜ் அப்லோட் ஆப், லோகோ ட்ரையல், மெர்ன் ஃபுல் ஆர்ட் மாடல். புரியுதா. ஸோ இது CLI, இது GUI. ரெண்டுக்கும் வித்தியாசம் புரியுதுங்களா. எஸ் சார். ஸோ இந்த ரெண்டு கமாண்ட் நீங்கள் எல்லாருமே நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஒன்று சிடினா சேஞ்ச் டைரக்டரி. விண்டோஸ் யூசர்ஸாக இருந்தீங்கன்னா அதுக்குள்ளே என்னென்ன ஃபோல்டர்ஸ் இருக்குது, டைரக்டரிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அப்படின்னா DIR கமாண்ட் வந்து DIR. இதே நீங்கள் லினக்ஸ் யூசராக இருந்தீங்க அப்படின்னா LS. ஓகேங்களா. லிஸ்ட்ன்றதான் LS அப்படிங்கிறது, வேற ஒன்றும் இல்லை. LS கிளியரா. இதுல டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. ஸோ நம்மளால வெறும் CLI மட்டும் வச்சுக்கிட்டு லேப்டாப்ல எல்லாமே பண்ண முடியுமா? GUI எனக்கு வேணான்னு விட்டுட்டு என்னால CLI மட்டும் வச்சு எல்லாமே பண்ண முடியுங்களா? யாராவது பதில் சொல்லுங்க பார்க்கலாம். CLI மட்டும் வச்சு பண்ண முடியுங்களா? எனிவன் தப்பா சொன்னாலும் பரவாயில்ல. ஓகேங்களா. தைரியமா எந்திரிச்சு சொல்றதுதான் முக்கியம். எனிவன்? நான் முடியாதுன்னு நினைக்கிறேன். கேம்லாம் விளையாடுறது முடியுமாண்ணா? புரியல.
வாய்ஸ் ரொம்ப லோவா கேக்குது. ஸோ ஓகே, ரொம்ப டைம் ஆகும், நானே சொல்லிடுறேன். சிஎல்ஐ வச்சே எல்லாமே நம்மளால நேவிகேட் பண்ண முடியும். ஸோ நீங்க இதுக்குள்ள போகணும், இல்லை அதுக்குள்ள போய் அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணணும், எல்லாமே உங்களால சிஎல்ஐ வச்சே பண்ண முடியும். ஓகேங்களா? பட் இதை ஈஸி ஆக்கிறதுக்காக கொண்டு வந்ததானே ஒழிய ஜியூஐ தவிர சிஎல்ஐ இல்லாம சாரி ஜியூஐ இல்லாம எதையுமே பண்ண முடியாது அப்படின்னு அர்த்தம் கிடையாது. நீங்க வெறும் இந்த சிஎல்ஐல கமாண்ட் போட்டு போட்டு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கமாண்ட் இருக்கும். ஓகேங்களா? அந்த மாதிரி கமாண்ட் போட்டு போட்டு நீங்க எல்லாத்தையுமே பண்ணலாம். ஈவன் உங்களோட ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணலாம். ஸோ டோட்டல் ஃபைலையும் சேஞ்ச் பண்ணலாம். எல்லாமே சிஎல்ஐ யூஸ் பண்ணி பண்ணலாம். ஓகேங்களா? ஜியூஐயால பண்ண முடியாத கூட சிஎல்ஐயால பண்ண முடியும். ஸோ நான் உங்களுக்கு ஒரு சிம்பிளா ஒரு டயக்ராம்ல காட்டுறேன். ஸோ இன்னொரு கிளாஸ் ரூம்ல இருக்கும். ஸோ மொபைல்ல காட்டுறேன், மொபைல்ல தான் அந்த இதுக்குள்ள போகும். Yes, sir. சரி, ஸோ எல்லாருக்கும் ஒரு இமேஜ் தெரியுதா? Yes, sir. ஸோ இதுல பாருங்க, இது வந்து நம்ம கம்ப்யூட்டரே எப்படின்னா ஒரு ஆட்டமோட ஸ்ட்ரக்சர் மாதிரி தான். ஓகேங்களா? ஸோ ஆட்டம் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும்? சென்டர்ல வந்து நியூக்ளியர் இருக்கும், அதை சுத்தி வந்து என்ன ஆயிட்டு இருக்கும், எலக்ட்ரான்ஸ் எல்லாம் ரன் ஆயிட்டு இருக்கும். பட் நியூக்ளியர் பக்கத்துலயே என்ன இருக்கும், புரோட்டான்ஸ் இருக்கும். இருக்குமா? படிச்சிருக்கீங்களா? இங்க எத்தனை பேர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க? சரி, ஓகே, பாத்துக்கோங்க. நியூக்ளியரை சுத்தி உங்களுக்கு புரோட்டான்ஸ் பக்கத்துலயே புரோட்டான்ஸ் இருக்கு. நியூக்ளியரும் புரோட்டான்ஸ் ஒன்னா இருக்கும். ஸோ ஆட்டமை சுத்தி வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரான்ஸ் வந்துட்டே இருக்கும். அப்படி வந்துட்டே இருக்கிறப்ப அங்க பாருங்க ஒவ்வொரு அடுக்கடுக்கா இருக்கு இல்லைங்களா? ஆட்டம் பொறுத்த வரைக்கும் ஸோ ஒரு ஆர்பிட்டால்ல இருந்து இன்னொரு ஆர்பிட்டாலுக்கு நீங்க போனீங்க அப்படின்னா என்ன ஆகும்? ஸோ நியூக்ளியருக்கும் இதுக்கும் இருக்கக்கூடிய அந்த கனெக்ஷன், அந்த ஸ்ட்ரென்த் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். அப்படி இருக்கிறதுனால நம்மளால என்ன பண்ண முடியும், மோஸ்ட் லாஸ்டா இருக்கக்கூடிய ஆர்பிட்டால்ல இருந்து உங்களால ஈஸியா ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ண முடியும், ஆட் பண்ண முடியும். அதுதான் நம்மளோட கான்செப்ட் இல்லைங்களா? ஏன்னா அதுக்கு ஸ்ட்ரென்த் கம்மியா இருக்கும் நியூக்ளியரோட. பட் ரொம்ப பக்கத்துல நியூக்ளியருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஆர்பிட்டால இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகாது, ஈஸியா நம்மளால ரிமூவ் பண்ண முடியாது. ஓகேங்களா? இந்த கான்செப்ட் தான் இங்கேயும். ஸோ பாருங்க, ஃபர்ஸ்ட் உள்ள இருக்கிறது பாருங்க ஹார்ட்வேர், அதுதான் நம்மளோட நியூக்ளியர் மாதிரி. ஓகேங்களா? ஹார்ட்வேர்ங்கிறது என்னது, நம்மளோட லேப்டாப்பு. ஸோ அதுக்குள்ள இருக்கக்கூடிய மதர் போர்ட், சென்சார்ஸ், பேட்டரிஸ் எல்லாமே நம்மளோட ஹார்ட்வேர். ஓகேங்களா? அதை சுத்தி இருக்கக்கூடிய கர்னல் அப்படிங்கிறது தான் லினக்ஸ்னு சொல்லுவோம், விண்டோஸ்னு சொல்லுவோம், மேக்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஓஎஸ் கிடையாது. லினக்ஸை யாராவது ஓஎஸ்னு சொன்னாங்கன்னா அது ஓஎஸ் கிடையாது, ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கிடையாது. அது வந்து ஒரு கர்னல் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. காரணம் நான் சொல்றேன். விண்டோஸும் கர்னல் தான், மேக்கும் கர்னல் தான். ஓகேங்களா? ஸோ கர்னலுக்கும் ஓஎஸ்க்கும் இருக்கக்கூடிய மேஜர் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, லினக்ஸ் அப்படிங்கிறது பேஸ். ஓகேங்களா? லினக்ஸ்ங்கிறது ஒரு கர்னல், அதை பேஸ் பண்ணி ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வேற வேற ஆளுங்க உருவாக்குவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா நான் யூஸ் பண்றது பாப் ஓஎஸ். ஓகேங்களா? நான் யூஸ் பண்ணக்கூடிய ஓஎஸ் பேர் வந்து பாப் ஓஎஸ். ஸோ இதே மாதிரி காலி கேள்விப்பட்டிருப்பீங்க, பேரட் ஓஎஸ். ஸோ இதெல்லாம் காலி, பேரட், மின்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டெபியன், உபுண்டு, இதெல்லாம் வந்து ஓஎஸோட நேம். ஸோ பட் இது எல்லாத்துக்கும் கர்னல் வந்து லினக்ஸ் தான். பட் உபுண்டுங்கிறது ஓஎஸ் நேமு, லினக்ஸுங்கிறது கர்னல் நேம். இப்போ விண்டோஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா விண்டோஸ் கம்பெனி இருக்காங்க இல்லையா, மைக்ரோசாஃப்ட், அவங்களோட கர்னல் வந்து விண்டோஸ். ஸோ அதுலேயே அவங்க ஓஎஸ் டெவலப் பண்ணிக்கிட்டாங்க. அவங்கள தவிர வேற யாருக்கும் அவங்க விண்டோஸ் கர்னலை கொடுக்கல, அதனால அது விண்டோஸும் ஒரே பேர்ல இருக்கு. மேக்கும் அதே மாதிரி தான், அவங்களே அவங்களுக்கு ஒரு கர்னல் டெவலப் பண்ணிக்கிட்டு
அதுக்கு மேக் ஓஎஸ்னு ஒரு பேரும் ஒரு ஓஎஸும் அவங்களே டெவலப் பண்ணிட்டாங்க. அது வேற யாருக்கும் கொடுக்கல, அதனால அதுக்கு ஒரே பேர் இருக்கு. பட் லினக்ஸ் அப்படிங்கிறது ஓப்பன் சோர்ஸ். லினக்ஸுங்கிறத கர்னல்ல நீங்க யார் வேணாலும் எடுத்து யூஸ் பண்ணலாம். நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஓஎஸ் டெவலப் பண்ணலாம், அந்த ஓஎஸ் நீங்க யூஸ் பண்ணலாம். புரியுதா? எஸ் சார். இப்ப நான் சொன்னதெல்லாம் புரியுதா? யாருக்கா நிறைய டவுட்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்க நிறைய பேர் புதுசா கேட்பீங்க, அதெல்லாம் டவுட்ஸ் இருக்கும், கேளுங்க, என்கிட்ட திருப்ப கேளுங்க. கர்னலுக்கும் ஓஎஸ்க்கும் வித்தியாசம் புரிஞ்சுதுங்களா? எஸ் சார். ஓகேமா. ஓகே, அதுக்கு அடுத்து பாருங்க சிஎல்ஐன்னு இருக்கு இல்லைங்களா? ஸோ சிஎல்ஐ அப்படிங்கறதான் நம்ம கமாண்டா போடுறது. உங்களால எல்லாமே பண்ண முடியும், சிஎல்ஐ வந்து எக்ஸிக்யூட் பண்ணி எல்லாமே பண்ண முடியும். அதுக்கு மேல இருக்கிறது ஜிஐ. ஸோ நீங்க ஜிஐல எந்த ஒரு இன்புட் கொடுத்தாலும் அது சிஎல்ஐயா கன்வெர்ட் ஆகி தான் உங்களோட கர்னல்ல போய் ஆப்ரேட் ஆகும். புரியுதுங்களா? ஸோ அப்ப எனக்கு ஜிஐ இல்லாமலேயே நான் சிஎல்ஐ மட்டும் யூஸ் பண்ணி என்னால என்ன பண்ண முடியும்? ஒர்க் பண்ண முடியும், லேப்ல ஒர்க் பண்ண முடியும். அது புரியுது இல்லைங்களா? ஸோ இங்க பாருங்க, இது வந்து ஒரு ரீடிங் எடுத்தது. ஸோ யூனிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு கர்னல் தான், விண்டோஸுங்கிறது ஒரு கர்னல் தான், லினக்ஸுங்கிறது ஒரு கர்னல் தான், மேக்ன்றதும் கர்னல் தான். ஸோ மேக் பத்தி இங்க நம்ம பேசணும்னா இப்போதைக்கு விண்டோஸ், லினக்ஸ், யூனிக்ஸ் பத்தி பேசலாம். மேக் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அதுவும் லினக்ஸ்ல இருந்து டெரைவ் பண்ணி கொண்டு வரப்பட்ட ஒரு கர்னல், ஒரு ஓஎஸ் தான். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்க, விண்டோஸ்ங்கிற கர்னல் 23% மக்கள் தான் யூஸ் பண்றாங்க, லினக்ஸ் வந்து 75% யூஸ் பண்றாங்க, யூனிக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப பழசாயிடுச்சு, இப்போதைக்கு 2% மட்டும் தான் யூஸ் பண்றாங்க. ஸோ இதுல உங்களுக்கு ஏதாவது வித்தியாசமா தெரியுதா? விண்டோஸ் 23% தான் யூஸ் பண்றாங்கன்னு சொல்றேன், லினக்ஸ் வந்து 75% யூஸ் பண்றாங்கன்னு சொல்றேன். கரெக்டா இருக்குமா? எத்தனை பேருக்கு கரெக்ட்னு சொல்றீங்க? ஸோ நீங்க இன்டராக்டிவா இருந்தீங்க அப்படின்னா தான் இந்த கிளாஸ் உங்களுக்கு ரொம்ப எஃபிஷியண்டா இருக்கும். ஓகேங்களா? ஸோ நானே அதையும் சொல்றேன், கேளுங்க. இப்போ நம்ம கிளாஸ்ல எத்தனை பேர் லினக்ஸ் யூஸ் பண்றீங்க? லினக்ஸ் யூஸ் பண்றவங்க மட்டும் எஸ் ஆர்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே, மீதி எல்லாருமே விண்டோஸ் தான் யூஸ் பண்றீங்களா? எஸ் சார். எஸ் சார். அப்போ ஒரு கிளாஸ்லயே வந்து இத்தனை பேர் வந்து விண்டோஸ் தான் யூஸ் பண்றேன்னு சொல்றீங்க, ஒரே ஒருத்தர் தான் லினக்ஸ் யூஸ் பண்றேன்னு சொல்றாரு. பட் இருந்தாலும் இங்க எப்படி ரீடிங் இப்படி போட்டிருக்காங்க? இப்ப டவுட் வருதா இல்லையா உங்களுக்கு? எஸ் சார். ஸோ என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, நம்மளோட மொபைல் போன் எல்லார் கையிலும் ஆண்ட்ராய்டு மொபைல் இருக்கா? யார்கிட்ட ஆண்ட்ராய்டு மொபைல் இருக்கு? எல்லாத்தையுமே இருக்கு இல்லைங்களா? அந்த எல்லாரோட ஆண்ட்ராய்டு மொபைலையும் இருக்கக்கூடிய ஓஎஸ். ஸோ ஆண்ட்ராய்டு மொபைல்னாலும் அந்த மொபைலுக்கும் ஒரு ஓஎஸ் தேவைப்படும். அந்த ஓஎஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா லினக்ஸ் தான். ஓகேங்களா? லினக்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்மளோட எல்லா ஆண்ட்ராய்டு மொபைலும் தயாரிக்கிறாங்க. ஸோ அதனால தான் லினக்ஸ் யூசர் 75%ன்னு போட்டிருக்காங்க. நீங்களாம் உங்களுக்கு தெரியாமலேயே லினக்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ புரியுதா? எஸ் சார். நீங்க எல்லாமே லினக்ஸ் யூசர். ஸோ இந்த கிராஃப் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் லினக்ஸ்ங்கிற வந்து ரெண்டா பிரிக்குது. அது போக டைரக்டா லிஸ்ட்ல இருந்து பண்ண பார்த்தீங்கன்னா ரெட், அதுக்கப்புறம் டெபியனுக்குள்ள உபுண்டு, நாபிக்ஸ், குரோம் ஓஎஸ், ஸ்மால். ஸோ இது எல்லாமே ஓஎஸோட நேம். ஓகேங்களா? எல்லாமே ஓஎஸோட நேம். ரெட் ஹேட்ல பார்த்தீங்கன்னா மாட்ரிவா, பிசி லினக்ஸ், மெஜியா அப்படிங்கிற லினக்ஸோட நேம், ஸ்பேஸோட நேம். பப்பி, ஆர் லினக்ஸ், காலி லினக்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க, மின்ட். ஸோ இந்த மாதிரி எல்லாமே இவ்வளோ லினக்ஸ் வந்து இருக்கு, ஓஎஸ் வந்து இருக்கு. ஓகேங்களா? பட் லினக்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம், ஏன் லேப்ல எல்லாரும் நிறைய யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னா, லினக்ஸ் ஒய் யூ நோ ஈஸி. ஸோ லினக்ஸ்ல எல்லாமே வந்து ஒரு டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ அது ஈஸியா இல்லை அப்படிங்கிறத தாண்டி உங்களுக்கு எல்லாருக்குமே விண்டோஸ் தான் வந்து டைரக்டா இன்ஸ்டால் ஆகி வரதுனால நீங்க எல்லாம் விண்டோஸ் தான் சின்ன வயசுல இருந்து பார்த்துருப்பீங்க. அப்படிங்கிறனால லினக்ஸை நீங்க தனியா எடுத்து படிக்கணும் அப்படிங்கிறப்ப அது உங்களுக்கு புதுசா தெரியுமே ஒழிய கஷ்டமெல்லாம் எதுவுமே இருக்காது. ஓகேங்களா? இங்க இருக்கிறதுக்கு மேல அது இன்னொரு இடத்துல அலைன் ஆயிருக்கும், அவ்வளவுதான். ரெண்டாவது, லினக்ஸ் யூஸ் பண்றப்ப நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். விண்டோஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா
அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு மேல நீங்க